ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 12ஆம் அத்தியாயம். காசிவன் சங்கு வடிவில் இருந்த திரிதா என்ற மகா முனிவரால் சபிக்கப்பட்டு ஏரியில் வசித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்ட சம்பவம் சங்கோதர தீர்த்தத்தின் மகிமை. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, துவாரகையில் உள்ள சங்கோதர் என்ற சன்னதி அனைத்து சன்னதிகளுக்கும் முதன்மையானது. அந்த புனித இடத்தில் நீராடி தங்கத்தை பரிசாக கொடுக்கும் ஒரு மனிதன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்கிறான். ஒரு காலத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தரான சாந்த சித்தர் என்ற மகா முனிவர் ஒரு யாத்திரையின் போது ஆனர்த்தத்திற்கு வந்தார். அங்கு ஒரு அழகான ஏரியை கண்ட முனிவர் அதில் நீராடி பகவான் ஸ்ரீஹரியை வணங்கினார். அந்த வழிபாட்டில் அவர் வாசித்த அழகான குணாதிசயங்களை கொண்ட பெரிய சங்கை அவரது சீடர் காஷ்யபன் மிகுந்த பேராசையால் திருடிவிட்டார். வழிபாட்டு சங்கு திருடப்பட்டதை கண்டு திரித முனிவர் கோபமடைந்து, என் சங்கை எடுத்தவர் எவரும் சங்காக மாற வேண்டும் என்றார். காஷ்யபர் உடனடியாக சாபத்தால் பாதிக்கப்பட்டு குருவின் பாதம் பணிந்து, இறைவா, என்னை காப்பாற்றுங்கள் என்றார். திருத முனி விரைவில் அமைதி அடைந்து, துர்புத்தி கொண்டவரே, நீ என்ன செய்தாய்? திருடிய பாவத்தின் பலனை அனுபவிப்பாய் என்றார். என்னுடைய கருத்து பொய்யாக இருக்க இயலாது. நீங்கள் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை தியானியுங்கள், அவை உங்களை காப்பாற்றும். அரசரே, இதை கூறிவிட்டு மகா முனிவர் திருத்த தேவர் வெளியேறிய போது காஷ்யபன் ஆனவன் அங்கு சங்கம் வடிவில் ஏரியில் குதித்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறி 100 ஆண்டுகள் அங்கேயே இருந்து வழிபட்டார். பின்னர் பக்தர்களிடம் கருணை கொண்ட மிகவும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏரிக்கரைக்கு வந்து அவருக்கு பாதுகாப்பு அளித்து, பயம் கொள்ள வேண்டாம், மேகத்தின் கர்ஜனை போன்ற இறைவனின் புனிதமான குரலை கேட்ட நீர்வாழ் சங்கமானது, இறைவா, பிரபஞ்சத்தின் தலைவரே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று அழைத்தது. பின்னர் சர்வ வல்லமையுள்ள கருணையுள்ள இறைவன் அரவங்களின் அரசரின் உடலை போன்ற தனது மகிழ்ச்சியான வலிமையான கரத்தால் ஒரு காலத்தில் யானையை காப்பாற்றியது போலவே பக்தரான சங்கனையும் தண்ணீரிலிருந்து காப்பாற்றி மீட்டார். காஷ்யபன் உடனடியாக ஒரு சங்கு வடிவத்தை விட்டு வெளியேறி ஒரு தெய்வீக உருவத்தை எடுத்து கூப்பிய கரங்களுடன் பகவான் ஸ்ரீஹரிக்கு வணக்கங்களை செலுத்தி அவரை புகழ்ந்தார். காஷ்யபன் கூறினார், வாசுதேவரே, நீங்கள் உங்களுக்கு வணக்கங்கள். கோவிந்த புருஷோத்தமரே, ஏழைகளை நேசிப்பவரே, ஏழைகளின் இறைவனே, ஏழைகளின் நாயகரே, துவாரகையின் இறைவனே, உமக்கு மீண்டும் மீண்டும் என் வணக்கங்கள். துருவ சுவாமிக்கு துருவ பதவியை வழங்கியவரும், பிரகலாதாழ்வாரின் வலியை போக்கியவரும், ஆனை அரசனான கஜேந்திராழ்வாரை காப்பாற்றியவரும் மற்றும் பலி மன்னனின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டவரும் தாமே ஆவேர். தமக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். நான் தம்மை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். வணக்கங்கள். திரௌபதியின் புடவையை நீட்டி மானம் காத்து ரட்சித்தவரே, தங்களுக்கு வணக்கங்கள். பகவான் ஸ்ரீஹரியே, தமக்கு வணக்கங்கள். பாண்டவர்களின் உதவியாளரே, பாண்டவர்களை விஷம், நெருப்பு மற்றும் நாடு கடத்தலில் இருந்து பாதுகாத்தவரே, உங்களுக்கு வணக்கங்கள். யதுகுலத்தின் பாதுகாவலரும் தேவேந்திரனின் கோபத்திலிருந்து பிரஜத்தின் கோபியர்களை பாதுகாத்தவருமான தமக்கு வணக்கங்கள். இறந்த மகனை குரு தாய் தேவகி மற்றும் பிராமணரிடம் திருப்பி அனுப்பிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். ஜராசந்தனால் சிறையில் அடைக்கப்பட்ட மன்னர்களை விடுவித்த, மன்னர் நிருகனை காப்பாற்றிய, சுதாமரின் வறுமையை போக்கிய உயர்ந்த கடவுளே, தமக்கு வணக்கங்கள். வசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணரே, தமக்கு வணக்கங்கள். சங்கர்ஷணன், பிரத்யும்னன் மற்றும் அனிருத்தன் ஆகியோருக்கும் வணக்கங்கள். இந்த வழியில் சதுர்யுக வடிவத்தை கொண்ட உயர்ந்த கடவுளே, உங்களை நான் வணங்குகிறேன். தேவதேவரே, தாமே என் தாய், தாமே என் தந்தை, தாமே என் உறவினர், தாமே என் நண்பர், தாமே என் அறிவு, தாமே என் செல்வம், தாமே என் எல்லாமே. நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, இவ்வாறு பகவான் ஸ்ரீஹரியை புகழ்ந்து
காசிவன் அன்பால் நிறைந்து ஒரு சிறந்த விமானத்தில் ஏறி யாதவர்களின் பார்வையில் நூற்றுக்கணக்கான சூரியன்களைப் போல பிரகாசமாகி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தம் இடம் சென்று அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு 10 திசைகளையும் ஒளிரச் செய்தார். மிதிலேஸ்வர மன்னரே, பகவான் ஸ்ரீஹரி சங்கத்தை மீட்ட ஏரிக்கரை அந்த சம்பவத்தின் காரணமாக மிகவும் பக்தியுள்ள சங்கோதர் தீர்த்தம் என்று பிரபலமானது. சங்கோதரனின் இந்த கதையை கேட்கும் சிறந்த மனிதர் சங்கோதர தீர்த்தத்தில் நீராடியதன் பலனை பெறுகிறார் என்பதில் ஐயமேதுமில்லை. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தின் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான சங்கோதக தீர்த்தத்தின் மகத்துவம் என்ற தலைப்பு கொண்ட 12ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.